மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வந்த உடனே இந்த மாசமாவது கொஞ்சம் பணம் சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வீட்டு வாடகை, மளிகை, பால், ஈபி பில், பெட்ரோல், குழந்தைங்களோட ஸ்கூல் செலவு, மருத்துவ செலவு, இப்படி ஒவ்வொன்னா பணம் போக ஆரம்பிக்கும். மாசம் முடிகிற நேரத்துல எங்க போச்சு இந்த 25,000 ரூபாய் அப்படின்னு நாம நம்ம கைய பாத்துக்கிட்டே இருப்போம். உண்மையிலே சம்பளம் குறைவா இருக்கிறது தான் பிரச்சனையா, இல்ல நம்ம கையில வர பணத்துக்கு ஒரு பட்ஜெட் இல்லாததுதான் பெரிய பிரச்சனையா? அதனாலதான் இன்னைக்கு ஒரு நார்மல் ஃபேமிலி, கணவன் மனைவி 2 குழந்தைங்க, இவங்களுக்கு மாசம் 25,000 சம்பளம் வந்தா அதை எப்படி பிரிச்சு செலவு பண்ணலான்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். அதுலயும் ஒரு சின்ன தொகையாவது எப்படி சேமிக்கலாம். சோ மாச வருமானம் 25,000 ரூபாய், இதுதான் நம்ம கையில இருக்கிற மொத்த பணமே. இந்த பணத்தை முழுசா செலவு பண்ணிட்டா அடுத்த மாசம் திரும்ப நமக்கு சம்பளம் வர வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட், வீட்டு வாடகை 5,000 ரூபாய். சொந்த வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வாடகை என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செலவு தான். சோ நம்ம எக்ஸாம்பிள்ல 5,000 ரூபாய் வாடகைக்கு ஒதுக்கி வைக்கிறோம். குறைந்த சம்பளம் இருக்கும்போது நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி வீட்டை நம்ம செலக்ட் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். பெரிய வீடு, அதிக வாடகை, அதிக மெயின்டெனன்ஸ், இப்படி செலவு அதிகமாயிட்டே போனா மத்த தேவைகளுக்கு பணம் குறைஞ்சிரும். அதனால வீடு வசதியாக இருக்கணுமே தவிர ஆடம்பரமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்தது மளிகை பொருட்கள், இதுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஆகும். ஏன்னா இப்ப நார்மலா ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கே 5,000 ரூபாய்க்கு மளிகை பொருள் கண்டிப்பா ஆகுது. அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், மசாலா பொருட்கள், மாவு, வீட்டுக்கு தேவையான ஒரு பேசிக் பொருட்கள், இதுக்காக மாசம் 5,000 ரூபாய் ஒதுக்கலாம். ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம், கிராசரி ஷாப்புக்கு போகும்போது லிஸ்ட் இல்லாம போகாதீங்க. ஆஃபர் இருக்கு, வாங்கிக்கலாம், இது வீட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தேவையில்லாத பொருட்களை வாங்க ஆரம்பிச்சா நமக்கே தெரியாம 5,000 ரூபாய்ங்கிறது 6,000 கூட போகலாம். அதனால தேவை என்ன, ஆசை என்ன, ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். அடுத்தது காய்கறியும் பழங்களும், இதுக்கு கண்டிப்பா 2,000 ரூபாய் கொடுத்தா ஆகணும். பட்ஜெட் பண்றோம் என்பதற்காக குடும்பத்தோட உணவு தரத்தை குறைக்க கூடாது. காய்கறி, பழங்கள், அடிப்படை சத்தான உணவு, இதுக்கெல்லாம் மாசம் 2,000 ரூபாவது ஒதுக்கி வைக்கலாம். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் ஆரோக்கியத்தை விட்டு கொடுத்து சேமிக்க கூடாது. அடுத்தது பால், இதுக்கு ஒரு 1,000 ரூபாய். குழந்தைகள் இருக்கிற குடும்பத்துல பால் ஒரு ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் தான், அதனால மாசம் 1,000 ரூபாய் ஒதுக்கிக்கலாம். அடுத்தது கேஸ் 800 ரூபாய். சமையலுக்கு தேவையான கேஸ் எக்ஸ்பென்ஸ் சில மாசம் இதை விட குறைவா இருக்கலாம், சில மாசம் அதிகமாகவும் இருக்கலாம். அதனால மாச பட்ஜெட்ல ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டை ஒதுக்கி வைப்பது ரொம்ப நல்ல பழக்கம். அடுத்தது ஈபி, இதுக்கு ஒரு 800 ரூபாய். ஈபி பில்லு இது மாசம் ஒரே மாதிரி இருக்காது. ஃபேன் அதிகம் ஓடிய மாசம், ஏசி பயன்படுத்திய மாசம், சம்மர் காலம், இப்படி பில்லு மாறலாம். அதனால ஒரு மாசம் 800 ரூபாய்க்கு மேல போயிட்டா அடுத்த மாசம் வேறொரு செலவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டுங்கிறது கல்லுல செதுக்கிய ஒரு சட்டம் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கொள்ற ஒரு திட்டம் தான். அடுத்தது மொபைல் ரீசார்ஜ் 500 ரூபாய். இது சின்ன செலவு மாதிரி தெரியும், ஆனா சின்ன சின்ன செலவுகள் தான் வருஷம் முடிவுல பெரிய தொகையாக மாறுது. அதனால ஒரு ஃபேமிலிக்கு தேவையான பிளான பார்த்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா அதை குறைச்சிக்கலாம். அடுத்தது போக்குவரத்து, இதுல பெட்ரோல் எல்லாம் சேர்ந்துரும், இதுக்கு நம்ம ஒரு 2,000 ரூபாய் போடலாம். வேலைக்கு போகணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹாஸ்பிட்டல், மார்க்கெட், அப்புறம் நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய பொருட்கள், இதனால டிரான்ஸ்போர்ட்டுக்கு 2,000 ரூபாய் ஒதுக்குறோம். பெட்ரோல் செலவு அதிகமாகிட்டே இருந்தா தேவையில்லாத ட்ரிப்ஸை குறைச்சிக்கலாம். ஒரே ஏரியால 2 வேலை இருந்தா ஒரே தடவையில முடிச்சுக்கலாம். பணம் சேமிக்கணும்னா பெட்ரோல் மட்டும் இல்ல, நம்ம நேரத்தையும் பயணத்தையும் திட்டமிடணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம குழந்தைகளோட ஸ்கூல் செலவு, இதுக்கு 1,500 ரூபாய். நோட் புக்கு, பென்னு, பென்சிலு, ஸ்டேஷனரி, சின்ன ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷனல் நீட்ஸ், இப்படி ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு செலவு வரும். அதனால குழந்தைங்களுக்கான செலவுக்கு முன்னாடியே ஒரு தொகையை ஒதுக்கி வைப்பது ரொம்ப நல்லது. செலவு வந்த பிறகு இந்த மாசம் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறதை விட முன்னாடியே நம்ம திட்டமிடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது மருத்துவ செலவு, இதுக்கு 700 ரூபாய். ஒரு மாசம் மருத்துவ செலவு இல்லாம இருக்கலாம், இன்னொரு மாசம் குழந்தைக்கு ஃபீவர், டாக்டர் கன்சல்டேஷன், மெடிசின், இப்படி எதிர்பாராத செலவு வரலாம். அதனால ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு 700 ரூபாய் ஒதுக்குறோம். ஆனா இதை விட பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தா அதுக்காக தான் நம்ம அடுத்த சேமிப்பு ரொம்ப முக்கியம், எமர்ஜென்சி ஃபண்ட் 1,000 ரூபாய். இந்த 1,000 ரூபாய் இந்த பட்ஜெட்ல எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாழ்க்கை எப்போதும் நம்ம பிளான் படியே நடக்காது. ஒரு நாள் குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகலாம், வெஹிக்கிள் ரிப்பேர் ஆகலாம், வீட்டுல அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரலாம். அந்த நேரத்துல கிரெடிட் கார்டு, லோனு, கடனு இதெல்லாம் தேட வேண்டிய நிலை வரக்கூடாது.
அதனால மாசம் 1000 ரூபாவது எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒதுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய், அதாவது 12,000 ரூபாய். அது பெரிய தொகை இல்லைன்னு நினைக்காதீங்க. அவசர நேரத்துல 12,000 ரூபாய் கூட ஒரு ஃபேமிலிக்கு பெரிய உதவியா இருக்கலாம். அடுத்தது கோல்டு சேவிங். இதுக்கு 500 ரூபாய். இது கட்டாயம் கிடையாது. ஒவ்வொருத்தோட குடும்பத்தோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி இந்த 500 ரூபாய் கோல்டு சேவிங்க வச்சுக்கலாம். இல்லனா வேற சேவிங்ஸாவும் மாத்திக்கலாம். இதுல எது முக்கியம் அப்படின்னா, நம்ம போடுற அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல நம்ம சேமிக்கணும், அந்த பழக்கம் உருவாகணும் தான் இந்த 500 ரூபாய். அடுத்தது எஸ்ஐபி இல்லனா ஆர்டி. மாசம் 2500 ரூபாய். இது நம்ம ஃபியூச்சருக்கான பணம். 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற குடும்பத்துல என்னால எப்படி சேமிக்க முடியும்னு நினைக்கலாம். ஆனா நீங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சேமிக்கணும்னு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல 500 ரூபாய், முடிஞ்சா 1000 ரூபாய். அதுக்கப்புறம் வருமானம் அதிகரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ல 2,500 ரூபாய் எஸ்ஐபி இல்லனா ஆர்டிக்கு ஒதுக்குறோம். சோ இதுல நம்ம எஸ்ஐபியை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதுனால வருமானம் உறுதி கிடையாது. ஆனா ஆர்டிக்கும் தனி விதிமுறைகள் இருக்கும். அதனால நம்முடைய பினான்சியல் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்வு செய்யணும். அடுத்தது பர்சனல் மற்றும் மிஸ்செலேனியஸ். இதுக்கு ஒரு 1200. நம்ம குடும்பத்துக்கு தேவையான சின்ன சின்ன பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு ட்ரெஸ், ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், இல்ல சின்ன பர்சனல் பர்ச்சேஸ் இருக்கலாம். எதிர்பாராத ஒரு சிறிய செலவு இருக்கலாம். இதுக்கெல்லாம் 1200 ரூபாய் வச்சுக்கலாம். பட்ஜெட் பண்றோம் அப்படிங்கறதுனால வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்மால முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டோட வாழணும். கடைசியா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் மற்ற செலவுகளுக்கும் ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பண்டிகை, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் மற்ற சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ், இப்படி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா வரும். அதனால மாசம் 500 ரூபாய் ஒதுக்கி வச்சுக்கலாம். இது பெரிய தொகை இல்லை. ஆனா வருஷம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் நேரத்துல நம்ம மேல முழுசா பேர்டன் வந்து விழாது. இப்போ நம்ம 25,000 ரூபாய் எங்க போச்சுன்னு பார்ப்போம். வீட்டு வாடகை, மளிகை, காய்கறி, பால், கேஸ், இபி, மொபைல், பெட்ரோல், குழந்தைகள், மருத்துவம், பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்ந்து போயிருக்கு. ஆனா அதோட முக்கியமா நம்ம ஃபியூச்சருக்காகவும் பணம் ஒதுக்கி இருக்கோம். எமர்ஜென்சி ஃபண்டு, கோல்டு சேவிங், எஸ்ஐபி இல்லைன்னா ஆர்டி. அதாவது மொத்தம் 4,000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய். அப்ப 12 மாசத்துக்கு சேமிச்சோம் அப்படின்னா 48,000 ரூபாய். இது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னையும் சேர்க்காத சாதாரண கணக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு குடும்பத்துக்கு பெரிய வாழ்க்கை கிடையாதுன்னு யாரு சொன்னது? பணம் குறைவா இருக்கலாம். ஆனா பணத்துக்கு ஒரு திட்டம் இருந்தா வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்த முடியும். சம்பளம் வந்ததும் முதல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத சேமிக்காதீங்க. அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை வச்சு வாழ்க்கைய நடத்துங்க. இன்னைக்கு 500, நாளைக்கு 1000. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு சேவிங் ஹேபிட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் இப்படி உருவாக்கிக்கிட்டே போனா ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்கு பணத்தை பற்றிய பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு சேவிங் ஹேபிட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் இப்படி உருவாக்கிக்கிட்டே போனா ஒரு நாள் நம்ம ஃபேமிலிக்கு பணத்தை பத்திய பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சம்பளம் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சம்பளத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்கணும். 25,000 சம்பளம், சின்ன பட்ஜெட், சின்ன சேமிப்பு, பெரிய நிம்மதி. இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பார்த்து உங்க ஃபேமிலிக்கும் ஒரு நோட் புக் எடுத்துட்டு பட்ஜெட்டை எழுதி பாருங்க. உங்களோட ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுங்க. அப்போதான் நம்ம பணம் எங்க போகுதுன்னு நாம தேட வேண்டியதில்லை. நம்ம பணமே நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.